குட் மார்னிங். இன்றைக்கி டே வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே கோலம் போட்டுட்டு சாம்பிராணி ஏற்றிட்டு கிச்சனில் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிக்கும் போது தான் தெரியும், ஆனால் டைம் எப்படி போகுதுன்னு தெரியாது. கடகடன்னு டைம் ஆகிடும். நானும் வந்து அவைசன்மிக் மாதிரி வந்து ஓடி பார்த்தாலும் டைம் வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. பாப்பாவும் 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், நானும் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 9 மணிக்கு லாகின் பண்ணிடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காராமணி சாம்பாரும் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். மத்தியானத்துக்கு ரைஸும் காராமணி சாம்பாரும் சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே வந்து பிளான் பண்ணிட்டேன். இந்த பிளானுக்கு நடுவில் பாப்பாவை எழுப்பி ரெடி பண்ணி அவளை கிளப்புறதுக்குள்ளே பாடாகிடும். இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது அதோட பெரிய கஷ்டமாக இருக்கும். பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தேன் போட்டு கொடுத்துலான்னு சொல்லி அதை தான் வேக வச்சுருந்தேன். அது வேகிறதுக்கு அப்புறம் சட்னியும் சாம்பாரும் வந்து பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தோசை வந்து ஊட்டி விடுறதுக்கு அவங்க பாட்டிட்டு வந்து கொடுத்து தயவு செஞ்சு ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிட்டு கொடுத்துட்டு மடமடம் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறமா பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு 8 மணிக்கு கிளப்பிட்டு நானும் வந்து ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த நடுவில் சாப்பிட்றதுக்கு டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து ஆஃபீஸ் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். கடலக்க மாதிரி உங்கள் லைஃப்லையும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.